இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நற்செய்தி சற்று வித்தியாசமானது. ஏனென்றால் பொதுவாக இயேசுவை சதுசேயர்களும் பரிசேயர்களும் இவன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், பாவிகளோடு இருக்கிறார் என்று வசைப்பாடுவது வழக்கம். ஆனால் முதல் முறையாக அவருடைய உறவினர்களே இவர் மதிமயங்கி இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைப்பதை பார்க்கின்றோம். ஏன் இந்த குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள் என்று சிந்திக்கின்ற பொழுது, அன்றைய காலகட்டத்திலே பொதுவாக சமூகத்தில் இன்றைக்கு இருப்பது போலதான், அதாவது அவருடைய பெயர் சமூகத்தில் கெட்டுப்போய்விட்டால் அந்த குடும்பத்தை தவறான எண்ணத்தோடு மற்றவர்கள் பார்க்கக்கூடும். ஆகவே இயேசு செய்கின்ற செயல்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே இவர் செய்கின்ற இது போன்ற செயல்களுக்கு இந்த குடும்பம் கெட்ட பெயர் வாங்க வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையில் இயேசு என்ன செய்தார்? இயேசு நன்மையை செய்தார், நல்லதை செய்தார். இயேசு நல்லதை செய்ததனால் மக்கள் அவர் பின்பு கூடினார்கள். ஆக அவர்கிட்ட எதுக்கு வருவாங்க? அவர் பேசுறதை கேட்க வராங்க, ஆசீர்வாதம் வாங்க வராங்க, குணப்படுத்துவதற்கு இயேசு செய்கின்ற செயல்கள் வழியாக அதை பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமா மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இயேசுக்கு உணவருந்துவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் வந்தவர்கள் சீடர்களை பெரிதாக விரும்பினார்களா என்றால் இல்லை, இயேசுவை விரும்பினார்கள். ஆக அந்த இயேசுவிற்கு அவர்கள் நேரம் அவர்கள் வருகின்றார்கள், ஆனால் இயேசு அதிகமான நேரத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. இது பல நேரங்களில் பங்கு பணியாளர்கள் அருட்தந்தையர்களுக்கு நிகழ்வது வழக்கம். ஒரு நிகழ்வு இருக்கிறது என்றால் அவர்கள் காலையிலே அந்த திருப்பலி முடிந்த உடனே அங்கே நிற்கணும், மக்கள் வருவாங்க, பார்க்க வருவாங்க, அவங்கள்ட்ட பேசணும், பொதுக்கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொடர்ச்சியாக வந்துட்டு அவங்களுக்கு ப்ரோக்ராம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் பங்கெடுக்கக்கூடிய மக்கள் வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவர் தனிநபராக அந்த காலை முதல் மாலை வரை நிற்க வேண்டிய சூழல் இருக்கும். சில நேரங்களில் தண்ணி கூட குடிக்கிற நேரம் இருக்காது, சில நேரங்களில் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. அது எல்லா நாட்களும் சொல்ல முடியாது, ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுவாக நடப்பது இயல்பு. ஆக அதுபோன்ற சூழல்கள் உருவாகுவது உண்டு. அதுபோன்றுதான் இங்கே இயேசுவுக்கு உணவருந்துவதற்கு நேரம் இல்லை. அப்போது பார்க்குறாங்க இந்த பெற்றோர்கள், அதாவது உறவினர்கள், பெற்றோர்கள் என்று சொல்லுவதை உறவினர்கள் இதை பார்த்து அச்சமுற்று இயேசுவை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வரலாம் என்று பார்க்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை எப்படி பார்க்கின்றோம் அல்லது நல்லது செய்கின்ற மனிதர்களை எப்படி பார்க்கின்றோம்? இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டிற்கு நம்முடைய குடும்பங்களில் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள். இவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஊழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, மற்ற மக்களோடு போயிட்டு அவர்களுக்கு தேவையானவற்றை, அது பஞ்சாயத்து ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், பேர் மாற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், அல்லது டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களாக இருக்கலாம், அவங்க கூட போயிட்டு உதவி செய்ய போவாங்க. இதனால் அந்த மனிதர்களுக்கு ஏதாவது வருமானம் உண்டானா இருக்காது. காரணம், இவங்க உதவி செய்கிறதே ஏழை மக்களுக்கு. அப்போ அவர்கள் அதை ஒரு தொண்டாக செய்வார்கள். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அந்த மனுஷனை எப்படி பார்ப்பாங்க? பிழைக்க தெரியாதவன், வேஸ்ட்டு, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்காக போயிட்டு அங்கங்கே நின்றுட்டு இருக்கிறாரு என்பது போன்ற வார்த்தைகளை வைத்து வசைப்பாடுவார்கள். அதாவது அந்த மனிதன் செய்கின்ற செயல் நல்லதா என்றால் நல்ல செயல், ஆனால் அதை குடும்பத்தில் உள்ளவர்களே அங்கீகரிக்க மாட்டார்கள். காரணம், அவர் வருமானம் ஈட்டி கொண்டு வரவில்லை என்றால் இன்று மனிதர்கள் இப்படிதான் பார்க்கப்படுகின்றார்கள். மனிதர்கள், நீ ஒரு மனிதனாக இருக்கின்றான்னா சம்பாதித்து போடணும், நீ வருமானம் ஈட்டுகின்றவனாக இருக்கணும், அப்படி இருந்தால் உனக்கு மரியாதை, நீ சம்பாதிக்கவில்லை என்றால் உனக்கு மரியாதை இல்லை என்ற ஒரு நிலையும் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நல்லது செய்கின்ற இடம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த நல்லது செய்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோமா என்ற ஒரு கேள்வி பல நேரங்களில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம், நாம் இந்த நிலையில் இருக்கிறோம், மற்றவர்களை எப்படி நாம் இடை போடுகிறோம்? ஏன்னா நாம நல்லது செய்யும் பொழுது மற்றவர்கள் நம்மளை அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா அல்லது அங்கீகரிக்க வேண்டாம் என்று விரும்புகிறோமா என்று சிந்தித்தவர்களாக இந்த நாளை இறைவன் கருத்திலே ஒப்புக்கொடு ஜெபிப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நீர் அழகான அருமையான ஒரு பணியை செய்தீர். ஆனால் அந்த பணி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் உறவினர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதுபோன்று பல நேரங்களிலே நாங்கள் செய்கின்ற பணி
மக்களால் அங்கீகரிக்கப்பட்டாலும் எங்களோடு இருக்கின்ற நபர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. நாங்கள் அதனால் துன்புறுத்தப்படுகிறோம், துயருக்குள்ளாக்கப்படுகிறோம். எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் அவற்றை நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் நல்லதையே செய்து நல்லவற்றை பகிர்ந்து வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.